மகாராஷ்டிரா, கேரளாவில் அடுத்தடுத்து உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தவர்கள் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளனர். உடற்பயிற்சியின் போது உயிரிழப்பு தொடர்கதையாகி வரும் நிலையில் இதுகுறித்து மருத்துவர் நாகேந்திர பூபதியுடன் நமது செய்தியாளர் வேதவள்ளி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். வணக்கம் டாக்டர். உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தவர் உயிரிழப்பு அப்படின்ற மாதிரியான செய்திகளை தொடர்ச்சியா நம்ம நிறைய பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம்? ரொம்ப அருமையான கேள்வி மேம். நம்ம சொசைட்டியில் இது சில நாளில் கொஞ்சம் காமனாக நடக்குது. உடற்பயிற்சி பண்ணுறதுனால ஹார்ட் அட்டாக் வரலாமா? எஸ், வரலாங்கிறது இப்போ இல்லை. 1993 சயின்டிஃபிக்கலி நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசன் ஒரு பெரிய ஜேர்னலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் ஹார்ட் அட்டாக் வராது. நம்பர் 1. எக்ஸசைஸ் பண்ணாமல் திடீர்னு போய் எக்ஸசைஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு தான் அதிகமாக வரும். நம்பர் 2, எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ்க்கு வரலாம். 3. நம்பர் 4th பாயிண்ட் என்னென்னா, எக்ஸசைஸ் பண்ணி முடித்து 30 நிமிஷத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். உடற்பயிற்சி பண்ணாதவங்களுக்கு இப்போ நடக்க சொல்கிறோம் அப்படின்னா 1000 ஸ்டெப்ஸ் வீக் நடங்கன்னு சொல்லுவோம். அதை கிராஜுவலாக எவ்ரி வீக் 1000 ஸ்டெப்ஸை ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் லேண்ட்செட்னு ஒரு பெரிய ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணது என்ன சொல்கிறாங்கன்னா, 7000 ஸ்டெப்ஸ் நடந்தாலே போதும் நம்ம ஹார்ட் அட்டாக் வருது, இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் சிக்னிஃபிகண்டாக கம்மியாகுது. ஒருத்தவங்க திடீர்னு ஜிம்ல ஒரு மயக்கம் போட்டு விழுறாங்க, அவங்களுக்கு இதயம் சம்பந்தமான ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா உடன் இருப்பவர்கள் உடனே என்ன செய்யணும்? நம்ம மூளைக்கு ரத்தத்தை எடுத்து போகிறதுக்கு 4 ரத்த குழாய் இருக்குது. அதில் 2 ரத்த குழாய் முன்பக்கம் போகுது. அது கரோட்டின்னு சொல்லுவோம். இங்கே அமுக்கி பார்த்தா எல்லாத்துக்குமே அந்த பல்ஸ் இருக்கும், இங்கே அமுக்கி பார்த்தாலும் பல்ஸ் இருக்கும். அந்த பல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அந்த பல்ஸ் இல்லை அப்படின்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் அப்படின்னா சிபிஆர், கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டிகேஷன், இல்லை கார்டியோ செரிபிரல் ரெசிஸ்டிகேஷன். கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டிகேஷன்னா ஒரு நிமிஷத்துக்கு 100 தடவை நம்ம நெஞ்சுக்கு மேலே இங்கே பிரெஸ்ட் போன் இருக்குது, அங்கே கை இந்த மாதிரி வச்சு அமுக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு 100 தடவை அமுக்கிறோம். நடுவில் கேப் விட்டு 2 பிரெத்து கொடுக்கலாம். உங்களுக்கு பிரெத்து கொடுக்க சிரமமாக இருக்குது, இல்லை சங்கடப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு நிமிஷத்துக்கு 100 தடவை அமுக்கிட்டு கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு திருப்பி அமுக்கலாம். அந்த மாதிரி வாயில் ஊதாமல் அமுக்கிறது பேர் வந்து கார்டியோ செரிபிரல் ரெசிஸ்டிகேஷன். தட் இட் செல்ஃப் வில் கிவ் குட் அமௌண்ட் ஆஃப் பிளட் டு த சர்க்குலேஷன். நம்ம அமுக்கி விடுறப்ப செஸ்ட் ரீகாயில் ஆகும், அதுலேயே கொஞ்சம் காற்று உள்ளே போகும். அதனால பேராமெடிக்கல், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் 108 இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் நம்பரை கால் பண்ணி யாராச்சும் வர சொல்லணும்.